ராம் நாராயண ராம் ஒரு மெசஞ்சர் ஆன்மீக சக்தியின் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 4 அல்லது 5 வயதிலிருந்தே அது எப்படி நிகழ்ந்து வருகிறது என்பதை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வீர்கள். நாம் எல்லோரும் ஒரு பயணியைப் போல்தான் நடக்கின்றோம். ஆகவே முடிந்த வரையில் எல்லா பணிகளையும் செய்யுங்கள். என் ஒரு பக்தன் இருக்கிறான், ஜெபம் செய்கிறான். எத்தனை கலசங்களை நிரப்பிவிட்டான். ஒவ்வொரு 100 ஜெபத்துக்கும் ஒரு தானிய கோரலை வைக்கிறான். நாளும் இரவுமாக 24 மணி நேரமும் ஜெபம் செய்கிறான். அவனுடைய பர்தா மாயை திறந்துவிட்டது. ஜெபம் செய்யும்போது அவன் கடலின் அலைகளை பார்க்கிறான். அந்த அலைகளில் யாரோ ஒருவன் மூழ்கி செத்துவிட்டான் என்பதை அவன் காண்கிறான். திடீரென்று ஒரு தீப்பிடிப்பு நடக்கிறது. அதை அவன் அணைக்கிறான். 3/40 மைல் தூரத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான். தன்னை பற்றி அவன் யோசிக்கிறான், நான் பைத்தியமா ஆனேனா? ஆனாலும் பிறகு புரிகிறது, எதுவும் இல்லை. மனம் சும்மா இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சிதையலில் சமாதியிடம் மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். அம்மா நன்றாகவே இருந்தார்கள். ஆனால் 2 மணி நேரத்திற்கு பிறகு மரணம் ஏற்பட்டது. திடீரென்று அவன் சொன்னான், 3 பேர் வருகிறார்கள், சாப்பாடு தயாரிக்க மாட்டாயா? பிறகு அந்த விஷயத்தை மறந்துவிட்டான். சில நேரத்தில் பார்த்தான், மாமா, பெரியப்பா எல்லாரும் வந்துவிட்டார்கள். குமில்லா என்னும் ஊரில் அவன் வசிக்கிறான். எழுதி வைத்திருந்தான், நான் வரப்போகிறேன் பாப்பாய். இந்த மாதிரியான அனுபவம் அவனுக்கு தினமும் 7/8 மணி நேரம் நடக்கிறது. என்னிடம் அவன் கேட்டான், நான் பைத்தியமா ஆகிவிடுவேனா? நான் சொன்னேன், நீ சப்னாவில் கனவில் எல்லாம் புரிந்து கொள்வாய். நான் அவனை அவனது கனவுடன் இணைத்து விட்டேன்.